வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மூத்த பத்திரிகையாளராக தொடர்ந்து இந்த நிகழ்வை கவனித்து வரக்கூடியவராக எங்கே தவறு நடந்திருப்பதாக நீங்கள் யூகிக்கிறீர்கள்? முதலில் அந்த உயிரிழந்த 41 பேர் அதற்கு என்னுடைய இரங்கல் அஞ்சலியை செலுத்திக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பத்தாருடைய துயரத்திலும் நான் கவலையிலும் பங்கு பெற விரும்புகிறேன். திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு பிறகு விக்கிரவாண்டி மாநாடு 2 பொதுக்கூட்டங்கள் அதற்கு பிறகு அவர் பயணமாக மேற்கொண்ட நிலையில் இதற்கு முன்பு கரூர் என்பது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 6வது நிகழ்ச்சி. 5 நிகழ்ச்சிகளில் பெருமளவுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் கூட்டத்திலேயும் சரி வழிநெடுகிலும் சரி வருகிற காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இப்போது 41 பேர் உயிரிழந்த பிறகு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அது அந்த சம்பவம் நடந்த உடனே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இதெல்லாம் இந்த வேகத்தை அல்லது இந்த கவனத்தை, இந்த சிந்தனையை இது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முன்கூட்டியே எடுத்திருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம், அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை இவ்வளவு பெரிய கூட்டம் அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் போகிறது. அண்மையிலே தான் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருந்த நாக்பூர் போலீஸ் கமிஷனருடைய பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த பேட்டியிலே அவர் சொல்லுகிறார், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு போலீஸில் ஒரு சேலஞ்சிங் ஜாப். அது பயிற்றுவிக்கப்படும். மிகப்பெரிய கூட்டம் வருகிறது என்றால் அவர் கும்பமேளாவில் கூட்டத்தை சமாளித்த அதிகாரி, அந்த அதிகாரி பேட்டி அளித்திருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி, கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் என்ற முறையில் பெரும் கூட்டம் திரளுகிற இடத்தில் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது முதல் பொறுப்பு காவல்துறைக்கு. அடுத்தது தான் அந்த கட்சிக்கு. அந்த கட்சிக்கு பொறுப்பே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். திரு விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நான் கூறுவதற்கு முன் முதல் முழு பொறுப்பு காவல்துறையினுடையது என்று நான் பார்க்கிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவருக்கு கேட்கப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேலுச்சாமிபுரம் மறுக்கப்பட்டு பிறகு அதே இடத்தை, எந்த இடத்தை குறுகலான பாதை என்று கூறி காவல்துறை மறுத்ததோ அதே இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு அதே இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது, திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதை காவல்துறை ஒப்பீட்டளவில் தொடர்ந்து பார்த்திருக்க வேண்டும். நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டத்திற்கு நிறைய போயிருக்கிறேன். அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் போயிருக்கிறேன், ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் போயிருக்கிறேன். ரோப் போட்டு பண்ணுவார்கள், அடுத்தது பேரிகேட் போடுவார்கள். சாலையில் இருந்தால் பெரும்பாலும் அவர் இதில் தான் பண்ணுவார், பொதுக்கூட்டத்தில் தான் பேசுவார். இது மாதிரியான பிரச்சாரம் பண்ணும்போது ரோப் போட்டு சர்க்கிளில் பப்ளிக்கை அடைத்து அந்த க்ளோஸ் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் அதிகம் போலீஸ் இருப்பார்கள். நீங்கள் சொல்வது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம், தேர்தல் சமயத்தில் இதுவும் தேர்தல் பரப்புரையாகத்தான் அவர் மேற்கொண்டு வருகிறார். ஸ்டெரைல் ஜோன் மாதிரி ஒரு ஜோன் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அப்படி செய்ய வேண்டும். இவ்வளவு நெருக்கமாக அனுமதித்தது என்பது ஆச்சரியம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது என்று என்னிடத்தில் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற உயர் போலீஸ் அதிகாரி. இல்லை, நீங்கள் திருமிகு ஜெயலலிதாவுடைய உதாரணம் சொன்னதுனால அவங்க நிறைய பாயிண்டில் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நின்று தொண்டர்களை பார்த்து கையசைச்சிட்டே போவாங்க, முக்கியமான ஒரு இடத்துல பேசுவாங்க. நான் அதற்குத்தான் சொல்ல வந்தேன். திரு விஜய் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நான் சொல்லுகிறேன். நான் திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி திறந்த வேனில் நின்று கொண்டே அல்லது முன்னால் அமர்ந்து கொண்டே போக முடியாது. அவர் காரில் ஏறி மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போவது தான் சரியாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், 2 முறை பேசியிருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னீங்க? அது நான் இந்த மாதிரி ஜன நெரிசல், காலதாமதம் அது பொதுக்கூட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவு. நான் ஜன நெரிசல், போக்குவரத்து நெரிசலை தான் முக்கியமாக சொன்னேன். இப்போது அது இட் லெட் டு டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பீக்கிங் பிளேஸ். அந்த எங்கே பேசுகிறாரோ அந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாகிறது என்று இப்போது வருகிறது.
அது எதனால் டென்சிட்டி அதிகமாகிறது? வருவதில் ஏற்படுகிற காலதாமதம் நேரம் செல்ல செல்ல கூட்டம் ஸ்வெல் ஆகிறது. அது அன்ரெஸ்ட்டும் ஏற்படுவதற்கு வழிவகுக்கிறது. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அதை நான் பெரும் குறையாக பார்க்கிறேன். அவர் தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று. அதே போல் அவருடைய ஆட்களுடைய அனுபவமின்மை. ஒரு கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் ஒரு அனுபவமின்மை. திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் தொண்டர் அணி என்ற ஒரு அணி இருக்கிறது. சீருடை அணிந்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கட்டுக்கோப்பாக பயிற்சி பெற்ற தொண்டர் அணி என்பது இருந்திருக்கிறது. அதை சிறப்பாக உருவாக்கியதில் திரு வைகோ அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதுபோன்று அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், கலைஞர் வருகிற பெரிய மாநாடு, அவர் அதே மாதிரி தான் திறந்த வாகனத்தில் கலைஞர் வந்திருக்கிறார். அவரை திறந்த ஜீப்பில் அழைத்து வந்திருக்கிறார்கள், அல்லது காரிலே கூட முன் சீட்டில் உட்காந்துட்டு வருவார். ஒழுங்குபடுத்துவார்கள். அவர்களும் தான் அப்படி கிட்ட ஓடி வர வேண்டும் என்று பார்ப்பார்கள். அப்படி ஒழுங்குபடுத்துகிற ஏற்பாடுகளை தொண்டர்களும் காவல்துறையினரும் இணைந்து செய்வார்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காவல்துறை கூடுதல் டிஜிபி அளித்த பேட்டி என்பது நிச்சயமாக ஏற்க இயலாத ஒன்று. அவர் எவ்வளவு போலீஸ் கணக்கு சொன்னார் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இம்மாதிரி லீடிங் ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பதை போல அவர்களுக்கு இந்த டைரக்ஷனில் போக வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நிலை என்பது போல கூடுதல் டிஜிபி அளித்த பேட்டி என்பது பொறுப்பற்றத்தனம் என்று நான் பார்க்கிறேன். காவல்துறை தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் விரிவாக விளக்கி, நீங்கள் விஜய் தான் காரணம் என்று சொல்லாத குறையில் மீது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள். இது மாநில போலீஸினுடைய குளறுபடி முக்கியமான காரணியாக இருப்பதால் இது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது நியாயமான காரணம் என்று நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் தமிழக அரசு தன் மீது அல்லது தன்னை சார்ந்தவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, பழியும் இல்லை, எங்கள் மடியில் கனமில்லை என்ற நிலையில் இருக்குமானால் அரசாங்கமே வாலண்டராக இதை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். நாளை தினம் ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சொல்லி இது சிபிஐக்கு போனால் இந்த அரசாங்கத்துக்கு அது அசிங்கம். இவர்களாகவே அதை முன்கூட்டிய சிபிஐயிடம் ஒப்படைப்பது நல்லது. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், அவசர கதியில் நான் என்ன சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவு நேரத்தில் தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அங்கே மருத்துவ வசதியெல்லாம் விரிவாக செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அதை நான் வரவேற்கிறேன். அவருடைய கடமை உணர்ச்சியாகவும் பொறுப்புணர்ச்சியாகவும் நான் பார்க்கிறேன். உடனடியாக அங்கே கூடுதலாக மருத்துவர்கள் பக்கத்து மாவட்டங்களிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். இதெல்லாம் நியாயமான நடவடிக்கைகள். ஆனால் ஒரு விசாரணை ஆணையத்தை அவசரமாக அறிவிக்கிறீர்கள். அந்த விசாரணை ஆணையம் அறிவிக்க வேண்டிய நடைமுறையின்படி அது நடந்ததா என்று நான் கேட்கிறேன். அதற்கு ஒரு ஜீவோ வர வேண்டும். டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ், கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டும். அந்த விசாரணை ஆணையம் என்னென்ன விஷயங்களை விசாரிக்க வேண்டும், ஏ பி சி டி என்று டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸை எல்லா விசாரணை ஆணையம் அமைக்கும் போதும் சேர்ந்தே வெளியிடுவார்கள். அவருக்கு ஒரு அலுவலகம் ஒதுக்கப்படும். ஆறுமுகசாமி ஆணையம் டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் கொடுத்தார்களா இல்லையா? அவர் அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போதே அப்படி இதில் ஏன் நடைபெறவில்லை? என்ன அவ்வளவு அவசரம் உங்களுக்கு? இரவோடு இரவாக அடுத்த நாள் காலை இந்த டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் தயாரித்து வெளியிட்டால் என்ன குடிமொழி விடுமா? என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன், வேறு விசாரணை யாராவது வந்து விடக்கூடாது, வேறு விசாரணை கோரப்பட்டு அதற்கான அழுத்தம் அதிகரிக்கக்கூடாது என்று தவிர்க்கிற முயற்சி இது. ஏனென்றால் சில பேர் கேட்டிருக்கிறார்கள், இது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது உச்ச நீதிபதி என்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும். இரண்டாவது சிபிஐ விசாரணை வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளும் வெவ்வேறு தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. தாவேகா மீது பழி போடுகிற முயற்சியில் பெரும் ஆர்வம் காட்டப்படுகிறது. நான் விஜய் அவர்கள் கட்டுப்பாடு தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இம்மாதிரி பொதுக்கூட்டங்களில் பேசுகிற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இம்மாதிரி மீட்டிங்ல கையாட்டி கொண்டே வருவதை தவிர்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு ஊர் கிட்ட வருதுன்னு வைங்க, நீங்கள் கையாட்டிட்டு பப்ளிக் மீட்டிங்க்கு போயிடுங்க. அது கூட காரில் இருந்தே பண்ண முடியும். ஆகவே கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்க அல்லது நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுதான் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று இல்லை. அவர் 2 நாட்கள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களையோ அவர்கள் குடும்பத்தார்களையோ பார்க்காமல் இருப்பது பெரும் தவறு என்று நான் சொல்லுகிறேன். அவர் அன்றைய தினம் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தார், பெரும் கவலையில் மூழ்கினார் அல்லது அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தார் என்று அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள்
ஒன்று 2 பேர் வாயிலாக தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன. ஆனால் அதன் பிறகு கூட போக வேண்டும் என்ற கருத்து சிலரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக போக வேண்டும், களத்திற்கு போக வேண்டும், அங்கே பாதிக்கப்பட்டவர்களோடு நிற்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களோடு உணர்வுபூர்வமாக நிற்கிறேன் என்று அறிக்கை விடுகிறார். ஆனால் போக வேண்டும் என்கிறேன் நான். போகாதது உண்மையிலேயே அவருடைய என்ன சொல்லுவது, அவருடைய பொறுப்பிலிருந்து அவர் நழுவுவதாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவருடைய அரசியலை முடித்து விடலாம் என்று யாராவது கணக்கு போட்டால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் அவருக்கென்று ஒரு பெரிய, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே சதி என்று நினைக்கிறார்கள், பேட்டி அளிக்கிறார்கள். நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலேயே ஒரு பெண்ணினுடைய பேட்டியை பார்த்தேன். மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறார், அவருடைய கணவரோ குடும்பத்தார் யாரோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் பேட்டி அளிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? விஜய் அண்ணா பேச ஆரம்பித்த பிறகு தடியடி நடக்கிறது, இது இதெல்லாமே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் ஏதோ தயாராக இருந்தது போல உடனடியாக அடுத்தடுத்து ஆம்புலன்ஸுகள் வருகின்றன என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் அது விபத்தல்ல, சதியோ என்று சந்தேகிக்கிறார். இது தவிர எங்களுடைய செய்தியாளர் களத்திற்கு போயிருக்கிறார், அவரும் தகவல்களை திரட்டியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கரூர் வட்டார பொதுமக்கள் மத்தியிலே பல சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது நாங்கள் வெளியிடப் போகிறோம், அது வேறு விவகாரம். திரு விஜய் தரப்பில் நான் முழுக்க நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் காவல்துறை அலட்சியமாக நடந்து கொண்டது எனக்கு பெரும் வியப்பளிக்கிறது. இதுக்கப்புறம் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்பட வேணும்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இம்மாதிரியான வெளி நிகழ்ச்சியில்தான் நீங்கள் அனுமதிக்க தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் விஜயை தடுத்து விட்டு விஜய் மட்டும் பொதுக்கூட்டம் பேசுவார், மற்றவர்கள் சந்துமுனை தெருமுனை கூட்டங்களிலும் பேசுவார்கள், அதாவது 4 முனை கூட்டங்கள். அது கூட ஒரு புகைப்படம் எனக்கு அனுப்பப்பட்டது. அந்த புகைப்படத்திலே பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த இடத்தில் தான் உதயநிதி பிரச்சாரம் செய்திருக்கிறார். வண்டியிலே ஜோதிமணி நிற்கிறார். அந்த புகைப்படம் இடத்துல இருக்கிறது. அந்த இடம் பார்த்தீர்கள் என்றால் மிக விசாலமான சாலை, 4 முனை சாலை, இப்படியும் இருக்கிறது வழி, அப்படியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களைத்தான் இவரை போன்ற பெரும் கூட்டத்தை ஈர்க்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு எல்லைக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லுகிறார், 500 போலீசாரை அனுப்பினோம் என்று. அதில் 200 போலீசாரை அந்த சுற்று வட்டாரத்தில் நிறுத்தி இருந்தால் கூட கட்டைகளை கட்டி, தடுப்பு கட்டைகளை, பேரிகார்டோ, கயிறு போன்ற ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாலே செய்திருக்க முடியும். 100 மீட்டரோ 200 மீட்டரோ காவல்துறைக்கு தான் அது. தே ஆர் தி பெட்டர் ஜட்ஜஸ் தென் அஸ். அவர்கள் அனுமதிக்கிற இடத்திலிருந்து ஏன் பார்க்க முடியாது? இல்ல, அது வேன் மேல நிற்கிறார். இல்ல, இந்த நிகழ்விலேயே கரூர் துயர சம்பவத்திலேயே 50 மீட்டருக்கு முன்பே வாகனத்தை நிறுத்தி விடுங்கள், அங்கிருந்தே பேசலாம், அதிகமான கூட்டம் இருக்கிறதுன்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் அதற்கு நிச்சயமாக மீறப்பட்டிருந்தால் அவையெல்லாம் கண்டனத்துக்குரியவை, கடும் கண்டனத்திற்குரியவை, நடவடிக்கைக்குரியவை. நான் இல்லை என்று மறுக்கவே மாட்டேன். அந்த விதிமுறைகளை மிக ஸ்ட்ரிக்டாக அமுல்படுத்துங்கள் இனிமேல் என்று சொல்லுகிறேன். ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு வளர்ந்து வருகிற அல்லது மக்களால் ஏற்கப்படுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அண்ட் பாப்புலர் ஆக்டர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நடிகர். நான் என்ன சொல்கிறேன், நான் திரும்ப அதையத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய எர்லியர் கூட்டங்களுக்கு எவ்வளவு டேர்ன் அவுட் இருந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அரியலூரில் பேசிவிட்டு பெரம்பலூருக்கு போக முடியாதபடி கூட்டம் இருந்திருக்கிறது. அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியவில்லை என்கிற அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா என்று நான் கேட்கிறேன், ஐஎஸ்க்கு தெரியாதா என்று நான் கேட்கிறேன். இரண்டாவது, இந்த மாதிரியான மிக நெருக்கடியான மக்கள் கூட்டம் கூடுகிற இடங்களில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சூப்பர்வைஸ் செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு இருக்கிறது. அவர் எஸ்பி அன்னைக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனாரா? வெதர் ஹி காட் சாட்டிஸ்ஃபைடு? இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அதனால் தான் சொல்லுகிறார், அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக தான் சொல்லுகிறார், ஃபஸ்ட்டு அந்த எஸ்பியை வந்து இது பண்ணுங்க, வேறு இடத்துக்கு மாற்றுங்கள, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்றார். இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு, அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. நான் அந்த கோரிக்கைக்கெல்லாம் போக விரும்பல. அவர் ஐபிஎஸ் அதிகாரி. எஸ்பி போய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டாரா என்று ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்க விரும்புகிறேன். பல்வேறு தலைவர்களுடைய பயணங்களை நேரடியாக சென்று ஒரு கவர் செய்தவன் என்ற முறையில் பெரும் கூட்டம் இருக்குன்னா நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எஸ்பி இருப்பார், ரேஞ்சு டிஐஜி இருப்பார். அவர் தான் அண்ணாமலை சொல்கிறாரு,
அவங்க கூட வந்த அந்த அதிகாரிகள் கூட வந்த ஆட்கள்லாம் கணக்கில் சேர்த்து 500ன்றீங்களா? அங்கே எத்தனை பேர் நிறுத்தப்பட்டார்கள் என்று கேட்கிறார். ஆனா போலீஸ்க்கு திரு விஜயே பேசுற தொடக்கத்துல நன்றி சொன்னார். இல்லை, அதுதான் நான் சொல்றேன். என்ன நிலவரம் என்பது முழுமையாக அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சார். இப்போ அவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, பல சதின்னு சந்தேகப்படுறாங்கல்ல. இல்ல ஏதேனும் சதி நடந்திருக்கலாம்னு நீங்களும் யூகிக்கிறீங்க? இல்லை, இந்த விவகாரம் விபத்தாக மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை. அதை தாண்டி, அதாவது லேப்சஸ், அந்த லேப்சஸ் சீரியஸ் லேப்சஸ், அந்த சீரியஸ் லேப்சஸ் இயல்பாக நடந்துவிட்ட ஒன்றா, இல்லை ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன் சார், இது ஒரு சந்தேகம்தான். போகிற இடம்லாம் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது, அவஸ்தைப்படுறாங்க மக்கள். 2 மணி நேரம் இவர் கடந்த பிறகு தான் அந்த ஊர் இயல்பாகுது. எந்த ஊர் வழியாக போகிறாரோ அந்த சுற்றி வட்டாரெல்லாம் உள்ள அந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாதுல்ல. பல இடங்களுக்கு திரும்பி போக முடியாது, வெவ்வேறு இடங்களில் வழி தான் போகணும். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் அந்த ஜாமில் அவஸ்தைப்படுறாங்க, இல்லை ஏதோ பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்படி அவஸ்தைப்படுகிறவர்கள் இந்த கட்சி திட்டட்டும் என்ற எண்ணம் ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். இல்லை காலதாமதம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதமாக விஜய் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்தார் நாமக்கல். இதுதான் நான் நிச்சயமாக ஏற்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். இந்த தாமதத்தை ஆளுங்கட்சி அனுமதித்திருக்க கூடாது, அனுமதித்ததில் நோக்கம் இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். அதாவது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு வரட்டும். அவருக்கு எதிராக வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கா? இந்த ஆட்சிக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கு, என்ன பல விஷயங்கள் அதிருப்தி இருக்கு. அவருக்கு எதிராக என்ன அதிருப்தி வரும்? இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் என்று நீங்கள் நினைத்து இதெல்லாம் ரோட் ஷோவெல்லாம் அலோவ் பண்ணீர்களா? மக்கள் அவஸ்தைப்படட்டும், 4 பேர் திட்டட்டும் என்ற எண்ணம் வருது. இல்லைன்னா நீங்க ஒழுங்கா பண்ணியிருப்பீங்க. இல்லை 8:45க்கு நாமக்கல்ல கூட்டம், அவர் வந்து சேர்ந்த நேரம் 2:30. 8:45க்கு தான் அவர் இங்கே சென்னை விமான நிலையத்திலேயே அவர் விமானம் ஏறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது அவர் தரப்பில் சரி செய்ய வேண்டிய விஷயம் தானே? விஜய் தரப்பில் சரி செய்ய வேண்டிய விஷயம் தானே? அரசு தரப்பில் என்ன செய்ய? நான் சொல்வது விஜய் தரப்பில் நேரம் ஒழுங்கு மட்டும் கடைபிடிப்பது மட்டும் இல்லை, தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவது, தொண்டர்களை கட்டுப்படுத்துவது. நீங்கள் விலகி செல்லுங்கள்னு மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்கள் அவர் வண்டியிலேருந்து இல்லை, முன்னாடி போகிற வண்டியில் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். தயவுசெய்து விலகி நில்லுங்க, விலகி நின்று தலைவரை போக அனுமதிங்க, தலைவர் அடுத்த கூட்டத்திற்கு போகணும். இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அதை பண்ணலை? அதே மாதிரி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற உள்ளூர் நிர்வாகிகள் மூலம் காவல்துறையின் ஒத்துழைப்பையும் கோரி அதை செய்திருக்க வேண்டும். அவர்களும் அதை செய்ய தவறினார்கள். காவல்துறையும் அதில் அலட்சியமாக இருந்தது. காவல்துறை தரப்புல என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, கூட்டம் சேர வேண்டும் அப்படின்னே விஜய் தரப்புல தாமதமா வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்களே. இல்லை, நான் என்ன சொல்றேன், காவல்துறை அவரை இந்த சம்பவத்திற்கு முழுமையாக பொறுப்பாக்க முயற்சிக்கிறது. அதை நான் ஏற்கவில்லை. காவல்துறை தன் மீது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷிர்கிங் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திரு விஜய் தரப்புக்கு நீங்கள் நிபந்தனைகள் விதித்து அதை கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்திருக்க வேண்டும். விஜய் தரப்பும் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு. சார் நான் என்ன சொல்கிறேன், 2-3 கூட்டத்தில் பார்த்துட்டீங்கல்ல, ஏன் ஒய் டோன்ட் யூ ஹாவ் நாட் சென்ட் எனி எஸ்பி லெவல் போலீஸ் ஆஃபீஸர் அல்லது ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், எல்என்டோவிலேருந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், ஏன் விஜயே நேரடியாக பார்த்து உங்கள் புஷி அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், இது ஒரு பெரிய இதில் போய் முடியும், எங்கேயாவது ஏனாகுடமாக போய் முடியும், ஸ்டாம்பீடு ஏற்படும், ஏன் அதை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சி முதல் 2 இடங்களில் பெரும் கூட்டத்தை பார்த்த உடனேயே எடுத்திருக்க கூடாது? இல்லை, அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அந்த கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்ட பிறகு தாவேகா தரப்புல தான் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். நீதிமன்றமும் சில கண்டனங்கள்லாம் விஜய் தரப்புக்கு தெரிவித்து கட்டுப்பாடுகளையும் அதிகரிக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்த கூட்டங்கள் மாநாடுகளில் இருந்த லேப்ஸஸை தான் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சொல்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போது தாவேகா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அரசியல் ரீதியாக இந்த கூட்டங்களை நடத்த விடாமல் நானும் பார்த்தேன், எங்களை முடக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னது உண்மை. ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டலாம். இவர்கள் பதிலுக்கு அரசியல் ரீதியாக தங்களுடைய மனு, அரசாங்க தரப்பு மனு என்பது அரசினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு போடப்படுகிற மனு தான். ஆனால் காவல்துறை அதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது சார். நிச்சயமாக அந்த நீங்கள் மாவட்ட செயலாளரை போய் கைது செய்திருக்கிறீர்கள்.
நிச்சயமாக நீங்கள் கொடுத்த நிபந்தனைகள் விதிமுறைகளை கடைபிடிக்காததற்காக கைது செய்கிறீர்கள். அவரோடு ஆலோசனை செய்து அல்லது அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன் அங்கு சென்று ஏற்பாடுகளை பார்வையிட்டு இவ்வளவு நெருக்கமாக வருவதற்கு அனுமதிக்காமல் இருக்க என்ன செய்தீர்கள்? அதுதான் நான் கேட்குறேன் திரும்ப திரும்ப. சார் இருக்கணும் சார். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் சார். மத்தியானத்திலிருந்தே பெரிய தலைவர்களுடைய கூட்டங்களை ஓவர்சீ பண்ணுவார்கள் உயரதிகாரிகள். அங்கே போய் ஏற்பாடுகள் என்ன ஏதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபெயிலியர் என்று நான் சொல்லுகிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த கூட்டங்களில் என்ன மாதிரியான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு இது மாதிரியான உயிரிழப்புகள் தடுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.